வீட்டில் பேச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சொர்ணமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் போயிட்டு முத்தழகை பார்க்க போனேன். ஆனால் முத்தழகு வந்து இப்படி பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆமாம் நான் தான் சைன் பண்ணேன். நாங்கள் தான் கேஸ் போட்டிருக்கோம். என்னோட முழு சம்மதத்தோடு தான் நான் சைன் பண்ணேன் அப்படின்னு முத்தழகு சொல்கிறா. இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? முத்தழகு இந்தளவுக்கு மாறுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பேச்சு சொல்கிறாங்க. இல்லைக்கா அவளோட மனநிலையில் இருந்து பார்த்தா தான் தெரியும். நாம் வந்து பேசுகிறவங்க எது வேணாலும் பேசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் என்ன தெரியுமா நடந்தது? நான் வந்து அவங்க சித்தியை பார்க்க போகும்போது நீங்கள் போய் முத்தழகை பார்க்க வேணான்னு சொன்னாங்க. இருந்தாலும் முத்தழகு வந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நான் முத்தழகை பார்த்தேன். ஆனால் எதுவுமே நடக்கவே இல்லை. எங்கள் சித்தி போதும் ஆமாம் நாங்கள் தான் கேஸ் போட்டிருக்கேன்றா. எனக்கு முத்தழகு வந்து இனிமேல் இங்கே வருவான்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு பேச்சு சொல்கிறாங்க. அக்கா அப்படிலாம் பேசாதக்கா. பாத்தியா அஞ்சலியை பாத்தியா எவ்வளோ பொறுப்பாக இருக்கா. அந்த குழந்தைங்கள அப்படி பார்த்துக்கிறா. ஆனால் நான் மீனாட்சிக்காக மட்டும்தான் அஞ்சலியை வீட்டுக்குள்ளே விட்டேன். ஆனால் அஞ்சலி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறா அப்படின்னு பேச்சு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சொர்ணம் சொல்கிறாங்க, நீங்கள் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. முத்தழகோட இடத்துல கண்டிப்பாக அந்த அஞ்சலி வரவே முடியாது அப்படின்னு சொர்ணம் சொல்கிறாங்க. இல்லை அஞ்சலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேச்சு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அஞ்சலி அப்படி கரண்டி கீழே போடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட போய் பேச்சு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சாப்பாடு போட வந்தேன் கரண்டி கீழே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி எடுத்து சாப்பாடெலாம் போட்டு இந்த அஞ்சலி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சே கொடுக்குறாங்க. ஏதோ சொர்ணம் பார்க்குறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க. பூமி லாயரை போய் பார்க்குறாரு. எனக்கு டிவோர்ஸ் வந்து முத்தழகு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க முழு மனசோடு இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஏன் என்னாச்சு எதுக்காக அவங்க உங்களை டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கேட்குறாரு. இல்லை என் மேலே கொஞ்சம் கோவம் தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சம்மதத்தோடு இது நடக்குது. உங்களுக்கு முதல் மனைவி இருக்கிறாங்க. அதனால் எதுவுமே பண்ண முடியாது. ஈஸியாக உங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பூமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. இல்லை நான் முத்தழகை பிரியவே கூடாது. கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏதாவது வாய்தா ஏதாவது வாங்கி கொஞ்சம் தள்ளி போட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன பண்ணலாம், கொஞ்சம் வாய்தா வாங்குற தள்ளி போடுறேன் கேஸை, வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பூமி வராரு. வந்த உடனே அப்படியே முத்தழகை பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே சொல்கிறாரு, என்னாச்சு அம்மா மேலே ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அந்த ஊர் கிணற தூர்வாரத்துக்காக நிறைய பணம் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். அது எதுவுமே பண்ணலை. அதனால தான் நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ இவங்க வேணும்னு தான் தப்பாக சொல்லி முத்தழகிட்ட சைன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பூமி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாரு. ஆமாம் உங்களுக்கு படிக்க தெரியுமா? ஐயோ எனக்கு படிக்கலாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அப்போ நான் உங்களுக்கு படிக்க வைக்கட்டுமா? உங்களை டிகிரி வரைக்கும் நான் முடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க பேசுகிறீங்க? இப்போ போய் நான் படிக்கிறதா? சும்மா விளையாடாதீங்க அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. இல்லை முத்தழகு கண்டிப்பாக முடியும். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பிளாக் போர்டு எல்லாமே கொண்டு வராரு. கொண்டு வந்து வைக்கிறாரு. இங்கே பாருங்க இதான் அப்படின்னு எழுத சொல்கிறாரு. அதே மாதிரி எழுதுறாங்க. என்ன சரியாக எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. கையை பிடிச்சி முத்தழகை எழுத வைக்கிறாரு. இங்கே பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக் பீஸை வாங்கி முத்தழகுன்னு அழகாக எழுதுறாங்க. பார்த்தீங்களா என் பேர் எனக்கு எழுத தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. ஆமாம் முத்தழகு பார்க்க நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. ஆனால் உங்களோட பேர் அப்படியே ஒரு மாதிரி பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களாம் கொட்டை கொட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன என் பேரை கிண்டல் பண்ணுறீங்க? எனக்கு அப்படி தான் எழுத தெரியும் அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. சரி வாங்க டெய்லி வந்து நீங்கள் பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.